இந்த நபர்களை பார்த்ததுமே உங்களுக்கு செட் ஆகலை, அவங்களோட சம்திங் ராங், இவங்க எனக்கு சரி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோன்றது. எனக்கு ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் உங்களை பற்றி தெரியும். நீங்கள் ஒரு ஓவர் திங்கிங் பர்சன், எதையுமே நிறைய யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு நபர், ரொம்ப சென்சிட்டிவான நபராக கூட இருக்கலாம். நீ ஒரு நல்ல பர்சன். பேசிக்கலி உங்களுடைய கட் ஃபீலிங் சொல்லிடும், வேணாம் அந்த பக்கம் போகாத, பார்க்கும் ஆங்கிளை மாற்றுவதற்கு அந்த ஒரு நொடி போதும். அந்த நொடி உங்களுக்கு இன்றைக்கு ஏற்படலாம். ஒத்துக்கொண்டு இன்றிலிருந்து சின்னதாக ஆரம்பியுங்கள். இந்த விஷயங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நிச்சயம் உங்களது வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். கிளிக் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது ஒரு லாங் வீடியோ அப்படின்னு. ஆனா நீங்க இதை பாக்குறதுக்கு சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே யூ ஆர் a bit ஸ்பெஷல். நீ ஒரு ஸ்பெஷலான பர்சன். ஏன்னா இங்கதான் செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. உங்களை குறித்து உங்களுக்கான மரியாதை குறைந்து விடுது. இது உங்களுக்கான வீடியோ. ரைட், இன்னொரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் ரிக்வெஸ்ட் என்னன்னா, நிறைய பேர் ஷார்ட்ஸ் பாக்குறீங்க, வீடியோ பாக்குறீங்க, ஆனால் என்னுடைய சேனலுக்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவது கிடையாது. அதுதான் என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்லுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டோட வீடியோவுக்குள்ள போகலாம். இன்றைய வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வளமையா கன்வர்சேஷனல் டைப், அதாவது தலையில நான் பேசிக்கொண்டு போகும் பொழுது என்னென்ன தலைக்கு வருதோ அதுகளை சொல்லி கொண்டு போவேன் வளமையாக. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தேடுதல் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ ChatGPT யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துருக்கேன், கொஞ்சம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே ஒரு ஸ்மூதி மாதிரி, ஒரு பிளெண்டரில் போட்டு அடித்து ஒரு ஸ்மூதி மாதிரி பண்ணி டிசிஷன் மேக்கிங், எப்படி டிசிஷன் இலகுவாக மேக் பண்ணலாம், எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இலகுவாக முடிவுகள் எடுக்கலாம், முடிவுகள் எடுப்பதற்கான ஆர்ட் என்ன, எது உங்களை இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கு, எதை உங்களை என்னென்ன விஷயங்கள் உங்களை பின்னாடி இழுத்துட்டு இருக்கு. நீங்க ஒருவேளை ஸ்டக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம், ஒருவேளை என்னடா பண்றது, இந்த வாழ்க்கை என்ன இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீ ஒரு விஷயத்த விடவும் முடியல, பிடிச்சிட்டு இருக்கவும் முடியல. இந்த புலிவால பிடிச்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது விடவும் இயலாது, பிடிச்சிட்டு இருக்கவும் இயலாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருப்பீர்களே. ஆனால் ஒரு மேரேஜ்ல நீங்க ஒரு ஸ்டக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லைன்னா ஒரு ஜாப், நீ இந்த ஜாப் ஓகே, இல்லைன்னா நான் வேற ஜாப்புக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கிற ஒரு நபரா இருக்கலாம். என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட, ஒரு டிப்ரெஷனோட, சரி ஏதோ ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல காலையில் எழும்போம், எதையாவது இருக்கிறத சாப்பிடுவோம், வேலைக்கு போவோம், வேலைக்கு போயிட்டு அங்கே எல்லாரும் மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து ஆஃபீஸை பற்றி, மேனேஜ்மெண்ட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல ஒரு கொஞ்சம் விரக்தியான என்னதான் செய்யறது அப்படிங்கிறதான ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு போற ஒரு நபராக இருக்கலாம். நான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், ஆனால் இது ஏதோ ஒன்று என்னை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேன், எனக்கு பண்ண முடியல, நான் ஸ்டக்கா ஃபீல் பண்ணுறேன். இது இல்லாட்டி நான் அதை பண்ணிடலாம், என்னுடைய ஃபேமிலி இல்லாட்டி நான் இதை பண்ணிடலாம், எனக்கு ஒய்ஃப் இல்லாட்டி நான் இதை பண்ணிடலாம், இல்லை நான் குழந்தைகள் இல்லாட்டி நான் பண்ணிடலாம், இல்லாட்டி எனக்கு காசு இருந்துச்சுன்னா நான் இதை கண்டிப்பாக பண்ணிடலாம், இது இருந்தால் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபராக இருந்தாலும் இது உங்களுக்கான வீடியோ. அதாவது டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவ்வளவு தூரம் புரியுறது இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எங்களுக்கு பெருசாக யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. சின்னதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, டிசிஷன் மேக்கிங்கை எங்களுக்காக மற்றவர்கள் தான் செய்கிறார்கள். அதாவது நீ இதை செய், அப்படி இல்லைன்னா இதை செய்யாத அப்படின்னு சொல்லி எதை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தல்களை எங்களுக்கு பெற்றோர்கள் மூலமாகவோ அல்லது பள்ளி மூலமாகவோ அப்படித்தான் எங்களுக்கு கொடுத்து பழகியிருக்கிறோம். அப்போ எங்கேருந்து இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் எங்களுக்கு வளராது. யாராவது எங்களை சின்ன வயசுலேருந்து வளர்க்கும் பொழுதே நாங்கள் ஸ்டக்காகி இருந்த மோமெண்ட்ஸில் நீ என்ன யோசிக்கிற, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுது, எப்படி பண்ணலான்னு யோசிக்கிற, இந்த மாதிரியான கேள்விகளை எங்களுக்கு கேட்டு வளர்த்திருந்தால் ஒருவேளை டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் எங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இல்லை வாயை மூடிட்டு இதை பண்ணு, கேள்வி கேட்காத இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரியான அறிவுறுத்தல்களை மட்டும், நீ இதை கேட்குறியா இதை பண்ணு, அறிவுறுத்தல்களை மட்டுமே கேட்டு அதை மட்டுமே செய்து பழகி இருக்கிறோம். இது
தமிழர்களாகிய நமக்கும் சரி, இல்லைன்னா இலங்கை இந்தியா மாதிரியான நாடுகளில் வாழ்ந்த வளர்ந்த நமக்கு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல வந்து வளராமலே போவதற்கான ஒரு காரணமாக மாறிவிட்டது என்பதுதான் கொஞ்சம் கசப்பான உண்மை. எனிவேஸ், இட்ஸ் நெவர் டூ லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப லேட்ல, நீங்க இன்னும் சாகலே, நானும் சாகலை, நீங்களும் சாகலை, இன்னும் உயிரோட தான் இருக்கிறோம் என்றாலே அந்த நொடி போதும் எங்களுக்கு ஒரு முடிவை மாற்றி சரியானதை செய்வதற்கு, லேர்ன் பண்ணுவதற்கு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நொடி, ஒரு நொடி போதும். ரைட்? இது வந்து எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, இனி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஒரு நொடி போதும். ஒரு நொடி உங்களது வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு நொடி போதும். பார்க்கும் ஆங்கிளை மாற்றுவதற்கு அந்த ஒரு நொடி போதும். அந்த நொடி உங்களுக்கு இன்றைக்கு ஏற்படலாம். ஏன்னா அதை வந்து அப்படியே அலசி ஆராய்ச்சி 4 விஷயமா பிரிச்சு உங்ககிட்ட சொல்ல போறேன். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ட்யூஷன். அதாவது இன்ட்யூஷன் தமிழ்ல அழகா சொல்றதா இருந்தா, எனக்கு தமிழ் வார்த்தை உள்ளுக்கு மனசு என்ன சொல்லுது அப்படின்னு, மனசு கூட இல்லாது, அது வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலிங். இன்ட்யூஷன், கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல வந்து நம்ம பாஷையில சொல்றது அப்படின்னா, பச்சி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தெரியுமா? விடிவி கணேஷ் வந்து இங்க என்ன சொல்லுது, ஜெஸ்ஸி சொல்லுதா அப்படிம்பாரு தெரியுமா? அந்த மாதிரி அது உள்ளுக்குள்ள வார ஒரு இன்ட்யூஷன். அதாவது உள்ளுக்குள்ள நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று சரியா படலை எனக்கு மனசுல அப்படின்னு சொல்லி தோணும் தெரியுமா? அப்படி இல்லைன்னா, இல்ல இது 100% எனக்கு தெரியும், நான் இந்த பாதையில போனால் இது எனக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்லி தோணும் தெரியுமா? அதுதான் கட் ஃபீலிங். அதாவது ஒண்ணுமே உங்களுக்கு டேட்டா இருக்காது, அதாவது அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட டேட்டா இருக்காது, அதை பத்தி நீங்க உட்கார்ந்து பெருசா யோசிச்சிருக்க மாட்டீங்க, அதை பத்தி யாரோடையும் கதைச்சிருக்க மாட்டீங்க, வந்து நீங்க சர்ச் பண்ணி இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் உதாரணத்துக்கு ஒரு பில்டிங்குள்ள போறீங்க, ஒரு இடத்துக்கு நீங்க வாக் பண்றீங்க, கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு சில நபர்களை பார்த்ததுமே உங்களுக்கு வந்து செட் ஆகலை, அவங்களோட சம்திங் ராங், இவங்க எனக்கு சரி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோன்றது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துக்கு போறீங்க, வேற ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு பில்டிங் இல்லைன்னா இந்த ஒரு நபரை பார்த்ததுமே உங்களுக்கு பேசணும் மாதிரி தோன்றது, பேசினா என் லைஃப்ல இந்த விஷயம் சரியா வரும் அப்படின்னு சொல்லி தோன்றது. இல்லைன்னா ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க ஒரு இடத்துலன்னா, அந்த ஒரு நபரை நோக்கி நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க, இவர்கிட்ட கேட்டா சரியா இருக்கும் அப்படின்னு. அதாவது இதுக்கு சரியான டேட்டா உங்ககிட்ட இருக்காது, சரியான தகவல்கள் உங்ககிட்ட இருக்காது. ஆனால் இங்க என்ன சொல்லுது, ஜெஸ்ஸி சொல்லுதா அப்படிங்கிற மாதிரி இங்க என்ன சொல்லுதோ அதை நீங்க இமீடியட்டா கேட்ட உடனே, அது இங்க சொன்ன உடனேயே நீங்கள் அதை முடிவெடுத்து அந்த முடிவில் நீங்கள் ஸ்டிக் பண்ணுவதுதான் இன்ட்யூஷன். சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்றாங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, இந்த பிரெயின், அதாவது உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய மூளை, உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சரியான முறையில் உங்களை வழிநடத்துவது தான் இந்த கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி, இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது பெருசா உங்களுக்கு தேவையில்லை. எங்களது கடந்த கால அனுபவங்கள், கடந்த காலத்துல நாங்க என்னத்தை கோ த்ரூ பண்ணோம், இப்படியெல்லாம் நாங்க வந்து ஹர்ட் ஆகணும், ஒரு சில விஷயங்கள்ல அடி வாங்கியிருப்போம், ஒரு சில விஷயங்கள்ல கவலைப்பட்டிருப்போம், ஒரு சில விஷயங்கள்ல சந்தோஷப்பட்டிருப்போம். இப்படியான கடந்த கால விஷயங்களை வைத்து மெமரி வந்து, அது உங்களுடைய மெமரி வந்து மூளைக்கு வந்து சரியான தகவல்களை சரியான முறையில் அனுப்பி ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணுது, ஒரு முடிவை வந்து அது மேக் பண்ணுது. இப்ப சொல்லுவோம், நீங்க வந்து உங்களுடைய பாஸ்ட்ல இந்த மாதிரியான ஒரு உருவம் உடைய ஒரு நபரை பார்த்து அவரோட பழகியதன் மூலம் உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து, உங்களுடைய கட் ஃபீலிங் வந்து அது போன்ற நபர்களை பார்த்த உடனேயே அவாய்ட் பண்ணுவதற்கு, அல்லது அது போன்ற நபர்களை பார்த்த உடனேயே இந்த நபர் எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணி முடிவை எடுப்பதற்கு இந்த கட் ஃபீலிங் உதவி செய்யுது. இப்ப இங்கேதான் ரியல் பிரச்சனையே வருது, இங்கேதான் உண்மையான பிரச்சனையே வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய சமூகம், எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, நாங்கள் பார்ப்பதன் மூலம், கேட்பதன் மூலம், தொடுகை மூலம், இப்படி 5 புலன்கள் இருக்கு இல்லையா, 5 புலன்கள் மூலமாகவும் நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ, அதாவது என்னத்தை உள்வாங்குகிறோமோ அதுதான் எங்களது எக்ஸ்பீரியன்ஸாக மாறுகிறது இல்லையா. ஸோ அப்படி உள்வாங்கிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சில நேரம் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து வந்த உங்களை போன்ற, என்னை போன்றவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் உள்ளுக்கு போயிடுது. உதாரணத்துக்கு நான் சொல்றதாக இருந்தால், சொல்லுவோம், ஒரு படத்தை பார்க்குறோம்,
சின்ன வயசுல இருந்து படங்கள் பார்த்து வளர்ந்துருக்கிறோம். இப்ப ஒரு படத்துல வந்து ஒரு வில்லனை வந்து எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு மீசையோ தாடியோ வச்ச ஒரு கொஞ்சம் கருப்பான, கொஞ்சம் உயரமான, கொஞ்சம் பெரிய உருவம் கொண்ட அப்படியான ஒரு நபரை வந்து எங்களுக்கு வந்து ஒரு வில்லனா காட்டுறாங்க அப்படின்னா, நாங்க வளர்ந்து வரும் பொழுது எங்களது சிந்தனையில், எங்களது மைண்ட்ல, எங்களது தாட்ஸ்ல வந்து கருப்பா உயரமா தாடி வச்சிருந்தா, மீசை வச்சிருந்தா இவர் வந்து ஒரு சரியான ஒரு நபரா இருக்க முடியாது, இவர் வந்து ஒரு கெட்ட ஒரு நபர், ஒரு தகாத நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அல்லது ஒரு இன்ட்யூஷன் வந்து டெவலப் ஆகி விடுகிறது. இது கொஞ்சம் கவலையான விஷயம். அதாவது சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி சொல்லி வளர்க்குறோம், கொஞ்சம் பயமுறுத்தி ஒரு கருப்பான நபரை வந்து கொஞ்சம் மோசமானதாக பிடிச்சிட்டு போயிடுவார் உன்னை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான தாட்ஸ்களை வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு போட்டு வளர்ப்பதன் மூலம் இந்த இன்ட்யூஷன் வந்து கொஞ்சம் முடிவுகளை சரியான முறையில் எடுப்பதற்கு கொஞ்சம் தடுமாறி போய்விடும். அதாவது இப்படியான தாட்ஸ்களை வந்து நம்ம போட்டு வளர்க்குற நேரம் உங்களுடைய அந்த கட் ஃபீலிங்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் கொஞ்சம் தவறாக போய்விடுகிறது. ஏன்னா வளரும் பொழுது இந்த கட் ஃபீலிங்க்கு வந்து தெரியாது, உங்களுக்கு வந்து த்ரெட், உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்புதோ அதை உங்களுக்கு அப்படியே அவாய்ட் பண்ணிடும். எதை வந்து உங்களுக்கு சரி நல்லது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது நம்புதோ அதைத்தான் உங்களை செய்ய வைக்கும். இதுதான் அந்த கட் ஃபீலிங். ஆனால் இந்த கட் ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ். அதாவது நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்குள்ளுக்கு இன்பில்ட் ஆகி இருக்கிற ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் மாதிரி. இப்படி போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கிறீங்க, அதாவது உங்களுடைய வாழ்க்கை பாதையில போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களை நோக்கி வரும் பொழுதே, ஒரு சில என்கொயரிஸ் உங்களை நோக்கி வரும் பொழுதே உங்களுடைய கட் ஃபீலிங் வந்து சொல்லிடும், வேணாம், அந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் அதை கை வைக்காத, அது வேணாம், அதை நீ அவாய்ட் பண்ணிரு, உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு, உன்னுடைய கோல் வந்து இங்கே இருக்கு, நீ அதை நோக்கி பிரயாணம் பண்ணணும், அப்படி பிரயாணம் பண்றதாக இருந்தால் நீ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கட் ஃபீலிங் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இன்னர் ஃபீலிங் வந்து உடனடியாக உங்களுக்கு தகவல்களை அனுப்பும். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி நாங்க அதை லிசன் பண்ணுவது கிடையாது, நாங்கள் அதை நம்புவது கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்க சிகரெட் பிடிக்கிற நபரா இருக்கலாம். சிகரெட் நீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்மோக் பண்ண போகும் பொழுது உங்களுடைய கட் ஃபீலிங் வந்து உங்களுக்கு சொல்லும், வேணாம், சிகரெட் பிடிக்காத, அது சரியில்லை, உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஆனா நீ சிகரெட் பிடிக்காத அப்படின்னு சொல்லி உங்களுடைய இன்னர் ஃபீலிங் வந்து சொல்லும். ஆனால் அதை நாங்கள் இக்னோர் பண்ணுவோம். இக்னோர் பண்ணிட்டு சரி இது உன்னோட பார்த்துக்கலாம், எல்லாரும் குடிக்கிறாங்க தானே அப்படிங்கிற மாதிரி வேற விதமான தாட்ஸ்கள், வேற விதமான எண்ணங்களை போட்டு அந்த கட் ஃபீலிங்கை அப்படியே அமுத்தி அப்படியே மூடிட்டு நாங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டு சிகரெட் குடிக்கிறவர்கள் சிகரெட்டை குடிப்பார்கள். அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதாக இருந்தாலும், இல்லை நாளை காலைல எழும்பி நான் 5 மணிக்கு எழும்புறேன், ஜிம்முக்கு போறேன், வாரேன், வீட்டுக்கு வாஷ் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போறேன், இப்படி பண்ணினா மட்டும்தான் எனக்கு வந்து ஜிம்முக்கு போக கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களது கட் ஃபீலிங். அது வந்து சொல்லுது, இதை செஞ்சாதான் நீ ஹெல்தியா மாறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கட் ஃபீலிங் சொல்லும். ஆனால் நீங்க வந்து காலையில எழும்பும் பொழுது வேற மற்ற தாட்ஸ், நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி இன்னைக்கு மட்டும் தூங்கலாம், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படியான மாதிரியான எண்ணங்களை போட்டு அந்த பச்சி சொல்லுது இல்லையா, அந்த உங்களுடைய பச்சி உங்களோடு உரையாடுது இல்லையா, அந்த உரையாடலை நீங்கள் அப்படியே மூடி சரி அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல அப்படியே படுத்துக் கொள்கிறீர்கள் தெரியுமா. அதுதான் கொஞ்சம் சிக்கலான கவலையான விஷயம். இப்ப நம்ம இதை அப்படி பண்ணிட்டே வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது பச்சி சொல்றதை கேட்காம, உங்களுடைய கட் ஃபீலிங் சொல்றதை கேட்காமல் அதற்கு மேல நீங்கள் உங்களுடைய தோட்ஸ்கள் மூலம் உங்களுடைய மத்த விஷயங்களை போட்டு நீங்க பச்சி சொல்றத கேட்காமல் வேறு விடயங்களை செய்து கொண்டே வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, உங்களை நீங்கள் நம்புவது குறைந்து விடுகிறது, உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் மரியாதை அப்படியே குறைந்து விடுகிறது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இங்கதான் செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. உங்களை குறித்து உங்களுக்கான மரியாதை குறைந்து விடுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கான செல்ஃப் எஸ்டீம் குறைந்து வருகிறது. அதாவது நீங்களே உங்கள் பேச்சை மதிக்கவில்லை, நீங்களே உங்களது பச்சி, அந்த உங்களுடைய இன்னர் வாய்ஸ், உங்களுடைய உள்ளுணர்வு, அதை நீங்களே மதிக்கவில்லை என்னும் பொழுது தலையில வந்து அடுத்த தோட் என்ன வருது அப்படின்னா, நான் என்னுடைய பேச்சை இல்லைன்னா நான் என்னுடைய பொருத்தனையை நானே கேட்க மாட்டேன், அதை செய்வதற்கான ஒரு உரிமை, ஒரு கெப்பாசிட்டி, ஒரு திறன் வந்து என்னிடம் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மூளை, உங்களுடைய மனது, உங்களுடைய தாட்ஸ் அதை நம்பி விடுகிறது. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது இந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ஒன்று பிளே பண்ணுது. அது எப்படி பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப நீங்கள் உங்களை
உங்களை குறித்து ஒரு கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ண தொடங்கிட்டீங்க, ஃபீல் பண்ணும் ஒரு நபராக மாறிவிட்டீர்கள் என்று சொன்னாலே அது அப்படியே அடுத்த கோர்வைக்கு உங்களை கோர்க்குது. நீங்கள் ஒரு பீப்புள் ப்ளீஸராக மாறி விடுகிறீர்கள். அது ஏன் நடக்குது அப்படின்னா, உங்களை குறித்து உங்களுக்கான கரேஜ், அந்த செல்ஃப் எஸ்டீம், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைந்த அந்த நொடியில அடுத்தவர் ரைஸ் ஆகிறார். என்ன ரைஸ் ஆகிறாருன்னா, பீப்புள் ப்ளீஸராக, மற்றவர்களை நம்பும் ஒரு நபராக, அதாவது இந்த கூட்டத்தோட சேர்ந்து கோவிந்தா போடுற ஒரு நபராக கொஞ்சம் கொஞ்சமாக இழுபட்டு போய் விடுகிறோம். அதுதான் உண்மை. இப்ப என்னை குறித்து நான் ஒரு பேடா ஃபீல் பண்றேன், நான் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னால், நான் என்னை குறித்து நான் நல்லா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய இன்னொரு தோட் வேலை செய்யும். அந்த தோட் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் என்னை குறித்து எப்படி நல்லதா ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை செய்ய தொடங்கும். அது வேலைகளை செய்யும் பொழுதுதான் எங்களுக்கு நான் மற்றவர்களிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை அது கொடுக்கிறது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்படித்தான் வேலை செய்தா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது இப்படித்தான் நானும் இப்போ ரீசெண்டாக தான், அண்மையில தான் எனக்குமே தெரிய வந்துச்சு. அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களிடம் நல்ல பேர் வாங்குவதற்கு அலைய தொடங்குகிறோம். அதாவது அந்த கொஞ்சம் அட்டென்ஷன், என்னை ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்களா, என்னை ஒரு நல்ல ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. எங்க ஆரம்பிச்சிச்சு, என்னை குறிச்சு நான் நல்லதா ஃபீல் பண்ணல அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு. நான் ஏன் என்னை குறித்து நல்லதா ஃபீல் பண்ணல? ஏன்னா என்னுடைய எண்ணம் சொல்வதை நானே கேட்க மறுத்து விட்டேன். சரியானதை செய்வதற்கு என்னுடைய பேச்சை நானே கேட்பதற்கு மறுத்ததனால் நான் என்னை குறித்து பேடாக ஃபீல் பண்ண தொடங்கினேன். நான் என்னை குறித்து பேடாக ஃபீல் பண்ண தொடங்கியதால் மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது. இப்ப நான் என்னவாக மாறிவிட்டேன் அப்படின்னா, ஒரு பீப்புள் ப்ளீஸராக மாறிவிட்டேன். பீப்புள் ப்ளீஸர் அப்படிங்கிறதுக்கான சரியான தமிழ் வேர்டு எனக்கு தெரியல. அதாவது எப்போதுமே மற்றவர்களை குறித்து சிந்திக்கும் ஒரு நபராக, அதாவது மற்றவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ, அவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, அவர்கள் என்ன ஒரு சரியில்லாத பையன், ஒரு தப்பான பையன் அப்படின்னு சொல்லி பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு உலகத்தை பார்க்கும் ஒரு மனப்பாங்கு. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய பாராட்டுக்காகவே நான் வேலை செய்யறது. அதாவது உண்மையாகவே எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்லாத போதிலும் அவங்களுடைய அந்த பாராட்டுக்காக நான் செய்வது, அடடா நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ரொம்ப பணிவோடு நடந்து கொள்வது, அந்த மாதிரியான விஷயங்கள். பெண்களை பார்த்தால் ஆண்கள் ஒரு விதமாக நடந்து கொள்வது, ஆண்களை பார்த்தால் ஒரு விதமாக நடந்து கொள்வது, பெரியவர்களிடம் ஒரு விதமாக நடந்து கொள்வது, நீங்க ஆபீஸ்க்கு போனீங்கன்னு சொன்னா, நீங்க வேலை தலங்களுக்கு போனால் ஒரு விதமாக நடந்து கொள்வது, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வேறு விதமாக நடந்து கொள்வது, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது வேற விதமாக நடந்துக்கிறது. ஆனால் உங்களுடைய உண்மையான, அதாவது இடங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாஸ்க போட்டு நீங்கள் நடந்து கொள்வது, பிளைன்லி அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுவதற்காக, உங்களோடு பழகுபவர்கள் அந்த ஒரு கேட்டகரி உள்ளுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மாஸ்குகளை நீங்கள் அணிந்து கொள்ளும் ஒரு பழக்கம் உங்களுக்கு டெவலப் ஆகி விடுகிறது. அன்பார்ச்சுனேட்லி இதுதான் உண்மை. சோ இதை நீங்க உடைக்கலாம். எப்படி உடைக்கலாம் அப்படின்னா, உடைக்கிறது உங்களுக்கும் எனக்கும் சொல்றது மாதிரி லேசான விஷயம் கிடையாது. ஏன்னா இவ்வளவு நாளும் ஒரு விதமான ஒரு கேரக்டரை, நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரை ஒவ்வொரு இடத்தை பொறுத்து, ஒவ்வொரு நபரை பொறுத்து நாங்கள் பில்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு பயம் வரும். நான் இப்படிதான் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா இவர்கள் என்னோடு பேச மாட்டார்களோ, நான் இப்படிதான் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன ஒதுக்கிடுவாங்களோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை, நான் குடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இப்படி லேட் நைட்ல போய் குடிக்கிறது, இல்லாட்டி குடித்து அதன் மூலம் என்னுடைய உடலை வருத்தி கொள்வது, அது வருந்தது எனக்கு அது ஒத்து போகுதில்லை, எனக்கு அது செட் ஆகுதில்லை அப்படின்னு இருந்தாலும் நான் ஃப்ரெண்ட்ஸை ப்ளீஸ் பண்றதுக்காக நான் அவர்களோடு போயிட்டு குடிக்கிறேன், நானும் அந்த சர்க்கிளில் ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் செய்து கொண்டு வருகிற இந்த விஷயம் உண்மையிலே எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை எனக்கு சொல்ல முடியாது. சொன்னால் நான் ஒருவேளை அந்த இடத்துல இருந்து நான் தனித்து விடப்பட்டுருவேனோ அப்படிங்கிற பயம் இப்போ உங்களுக்கு கிக்கினாக தொடங்கிடும். இவ்வளவு நாள் ஐயோ நல்ல பையன் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எல்லாம் வேணா ஒரு மாதிரி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தினாலேயே சரியானதை செய்யாமல், இங்க பற்றி சொல்ல அதை கேட்காமல், மற்றவர்களை ப்ளீஸ் பண்ணுவதற்காகவே பல விஷயங்களை எனக்கு அது வேணாம் அப்படின்னு தெரிஞ்சும்
செய்து கொண்டு வருகிறோம். இல்லைன்னா எனக்கு அது வேணும் அப்படின்னு தெரிஞ்சும் அதை நோக்கிய பாதையில் போகாமல் எங்களை நாங்கள் கட்டி போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கவலையான விஷயம், ஆனால் மாற்ற முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஏன்னா இது மற்றவர்கள் எங்களுக்கு செய்த விடயம் கிடையாது, இது எங்களுக்கு நாங்களே செய்து கொண்ட ஒரு விடயம். எங்களுக்கு நாங்களே பண்ணிக்கிட்டதால அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னா எங்களுக்கு நாங்களே கட்ட போட்டதுனால எங்களுக்கு நாங்களே எப்படி அதை அவுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியும். இப்ப பாசிட்டிவ் சைட் பக்கம் பார்ப்போம். அதாவது எப்படி அவுக்கலாம் அப்படின்னு சொன்னா சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிப்பதன் மூலம் அவுக்கலாம். அதாவது சொல்லுவோம், நாளை காலைல நான் எழும்பி ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பச்சி சொல்லிருச்சு அப்படின்னு சொன்னா அதற்கான ஆயத்தங்களை உடனடியாக இந்த நிமிடமே நீங்கள் செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். ரைட், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, எனக்கு செட் ஆகணும், அதாவது அவர்களோடு சேர்ந்து பார்ட்டி பண்ணணும், குடிக்கணும், இல்லைன்னா அப்பப்ப வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை இல்லை நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஆனா அது உண்மையிலேயே உங்களுக்கு பிடிக்கல, அதனால உங்களுக்கு புரியுது, அதனாலதான் நீங்க பின் வாங்குறீங்க, அதனாலதான் உங்களுக்கு அடுத்த நாள் எழும்ப முடியல, அதனாலதான் நீங்க உங்களுக்கான நீங்க டாஸ்க்கை உங்களால செய்ய முடியல அப்படின்னு தெரிந்திருந்தும் உங்களுக்கு அதை அவாய்ட் பண்ண முடியல, உங்களுக்கு அதை சொல்லிக்கிற முடியல அப்படின்னு சொன்னால் நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா முடிவை, அந்த பச்சி சொல்ற முடிவை, அந்த உள் உணர்வு சொல்லும் அந்த முடிவை உடனடியாக அந்த செகண்டில் நீங்கள் எடுக்க வேண்டும். அதை நீங்க மற்ற தோட்ஸை போட்டு அப்படியே அமுத்துறதை நிறுத்திவிட வேண்டும். இல்லை, ரைட் நவ் ஐ எம் கோயிங் டு டூ திஸ் அப்படிங்கிற அந்த முடிவை எடுக்க வேண்டும். இப்போ 2வது ஸ்டெப் வருது. அதாவது 2வது ஸ்டெப் தான் என்னன்னா மற்றவர்களிடம் சொல்லுவது. அதை எப்படி சொல்லுவது? ஒவ்வொரு நபருக்கும் ஏற்ற மாதிரி நீங்க சொல்ல வேண்டி வரும். சம்டைம் நீங்க ஒரு நபருக்கு நீங்க பொய் கூட சொல்ல வேண்டி வரும். இல்லை, எனக்கு சோகம் இல்லை, அதனால நான் வரல, வயிறு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, இல்லைன்னா நான் டாக்டர் கிட்ட போனேன், அந்த டாக்டர் எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் குடிக்க கூடாது, இல்ல புகைப்பிடித்தால் எனக்கு இந்த சிக்கல் இருக்கு, அதனால நான் புகைப்பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால நான் இதை நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயத்துக்காக நீங்கள் ஒரு காரணத்துக்காக உங்களது வாழ்க்கையும் உங்களை சுற்றி இருப்பவர்களது வாழ்க்கையும் ஒரு மேம்படுவதற்காக ஒரு பொய்யை, இது போன்ற பொய்யை சொல்லி கூட நீங்கள், அதாவது பொய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல, இது போன்ற பொய்களை சொல்லி கூட நீங்கள் அதை செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த முடிவை, அதாவது உங்களது உள் உணர்வு சொல்லும் பொழுது அதை கேட்டு நீங்கள் அந்த முடிவை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பது, அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பச்சி சொல்றதை கேட்டு, அதாவது உங்களுடைய உள் உணர்வு சொல்றதை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இமீடியட்டாக அதுக்கு தயார்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னும் 7 நாள் 8 நாள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது தப்பு. என்ன பண்றீங்க அப்படின்னா வேற தோட்ஸை போட்டு பச்சியை உள் உணர்வை அமைக்கி விடுகிறீர்கள். இமீடியட் இன்ஸ்டன்ட் டிசிஷன். சும்மா டிசிஷன் அப்படி இருக்கணும். இங்க சொல்லுதா, சொன்ன உடனே அந்த முடிவை டிசிஷனை எடுப்பதற்கான டைம் இப்படி செகண்ட்ஸ்ல இருக்க வேண்டும். 2வது விஷயம் என்னன்னா கொஞ்சம் சீரியஸான டிசிஷன்ஸ். அதற்கு நீங்கள் இந்த மாதிரி டிசிஷன்ஸ்க்கு இப்ப பச்சி சொன்னது ஒரு பக்கம், இதே இதுதான் பச்சி தான் சொல்லும் இதையும், ஆனால் அதை அந்த டிசிஷனை நீங்க இமீடியட்டா இன்ஸ்டன்டா இப்படி மேக் பண்ண முடியாது. சிகரெட்டை தூக்கி போடுறதுக்கு இன்ஸ்டன்டா நீங்க மேக் பண்ணலாம், உங்களுடைய அதை யாரும் உங்களை நிறுத்த போறது கிடையாது. இந்த 2வது கேட்டகரிக்கு இப்ப வந்துட்டோம், கொஞ்சம் கஷ்டமான டிசிஷன். ஏன் கஷ்டமான டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த முடிவுகளை நாங்கள் எடுக்கும் பொழுது ஒரு 4 பேருக்கு ரெஸ்பான்சிபிளாக, எங்களை சுத்தி இருப்பவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான பதிலை சொல்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதற்கு இந்த 2வது கட்ட முடிவுகளை எடுப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2வது கட்டமான முடிவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த 2வது கட்ட முடிவுகள் இப்ப பச்சி சொன்னதை கேட்டு நீங்க இப்படி முடிவு பண்ணீங்க இல்லையா, அந்த மாதிரியான முடிவுகள் கிடையாது. இது 2ஐயும் போட்டு நீங்க குழப்பிக்கிட்டீங்கனாலே பிரச்சனை. இப்ப பச்சி சொல்றதை கேட்டு இப்படி எடுக்கிற முடிவுகள் மாதிரியே எல்லா முடிவுகளையும் நீங்க எடுத்து வந்தீங்கனாலும் உங்களது வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும். இப்ப சொல்லுவோம், ஒரு ட்ரிப் ஒன்று போறீங்க, ஒரு ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க அதற்கான டைமை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஒரு வாழ்க்கையில நீங்க ஜப் ஒன்று மாற போறீங்க, எனக்கு இந்த ஜப் பிடிக்கல, பச்சி சொல்லுது, பச்சி உள்ளுக்கு இருந்து சொல்லுது, இல்ல நீ இந்த இடத்துக்கான ஒரு நபர் இல்ல, நீ வேற ஜப்ல தான் இருக்கணும், நீ வேற ஜப் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது, அதனால நான் இப்படி எடுத்தேன் முடிவை அப்படின்னு சொல்லி நீங்க ஜப்பை குயிட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா சிக்கலில் விழுந்து விடுவீர்கள். இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறவங்கள பார்த்துருவோம். அவர் இப்படி டிசைட் பண்ணுவார், அவரோட ஒர்க் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ அதான் பிரச்சனை. இப்போ இது என்ன நடந்துருச்சு, என்ன நடக்குது அப்படின்னா, எது இன்ஸ்டன்ட் டிசிஷன் நீங்க எடுக்கணும், எது டைம் கொடுத்து நீங்க யோசிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க பகுத்து ஆராய வேண்டும். அப்ப டைம் கொடுத்து டைம் எடுத்து யோசித்து
யோசிச்சு நீங்க செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய முடிவுகள் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க வந்து தெரிந்து கொள்வீர்கள்? நீங்க வந்து இந்த டிசிஷனுக்கு டைம் எடுத்து யோசிச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த எண்ணம், அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் பொழுதே உங்களது அந்த செல்ஃப் இன்ஸ்டிங் வந்து சொல்லும், இல்ல எடுக்காத, இதை யோசிச்சியா, அதை யோசிச்சியா, அப்படி யோசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த மாதிரி உங்களுடைய உள்ளுணர்வே அந்த முடிவுகளுக்கு அந்த வெயிட்டை வந்து போடும். அப்படி போடும் பொழுது இது வந்து நம்ம கையிலே இருக்கு, இது எல்லா விஷயமும் நம்ம கையிலே இருக்கு. அதை நம்ம கேட்கறது, அதுக்கு அட்டென்ஷன் பே பண்றது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஆக்சுவலி. ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களின் போது நீங்கள் பாஸ் பண்ணணும், அதாவது அப்படியே கொஞ்சம் நிறுத்தணும். இது இன்ஸ்டன்டா அப்படி எடுக்கிற முடிவுகள் இல்ல. இதுதான் நீங்கள் டைம் எடுத்து ஒரு நோட் புக் எடுத்து இதை நான் செய்தால் என்ன நடக்கும், இதை நான் செய்யாவிட்டால் என்ன நடக்கும், இதை நான் செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும், யாருக்கு யாரை சந்திக்க வேண்டும், யாருக்கு எப்படி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் பண்ணி, உதாரணத்துக்கு ஒரு ஜாப், எனக்கு இந்த ஜாப் பிடிக்கல, எனக்கு இதுக்கு மேல உட்கார்ந்துருக்க முடியல அப்படின்னா, நான் எந்தெந்த ஸ்கில் எனக்கு இருக்கு, நான் எந்த ஃபீல்டு உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ஆராய்ச்சி. இப்போ 3 மாசம் நீங்க ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் இன்னைக்கு இப்படி தோணுது அப்படின்னா ரைட், இன்னைக்கு உட்காருங்க, இன்னைக்கு ரிசர்ச் பண்ணுங்க. எனக்கு என்னென்ன பிடிக்கும், நான் வந்து ஃப்ரீ டைம்ல எனக்கு எது பண்ண பிடிச்சிருக்கு, நான் எதை விரும்பி பண்றேன், ஓகே எனக்கு அப்ப இதுதான் பிடிக்கும் அப்படின்னா இந்த பிடிச்ச விஷயங்களை அப்படியே எடுத்து இந்த பிடிச்ச விஷயங்களை செய்யறது சம்பந்தமா என்னென்ன ஜாப்ஸ் வந்து வெளியில இருக்கு அப்படின்னு சொல்லி தேடுறது. அந்த தேடி அதுல வந்து எந்தெந்த கம்பெனிஸ்க்கு நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்தந்த கம்பெனிஸ்ல வேகன்சிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்ளை பண்றது. அது அப்ளை பண்ணி இன்னொரு ஜாப் கிடைச்சதுக்கு பிறகு, ஒரு ஆஃபர் லெட்டரோ ஏதோ கிடைச்சதுக்கு பிறகு, நீங்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த வேலையை ரிசைட் பண்ணுவது. இதுதான் 2வது கட்ட முடிவுகள். உதாரணத்துக்கு நான் இதை சொன்னேன். இது மாதிரி தான் இந்த உங்களுக்கு வந்து மண்டையில போட்டு குடைச்சல் கொடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து இந்த 2வது கட்டத்துல தான் இருக்கும். நீங்க பழகுற ஒரு பார்ட்னர், நீங்க பழகுற ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற உங்களது பார்ட்னர், அவர்களோடு எப்படி முறித்து கொள்வது, இல்லை எனக்கு இது சரியா வரல அப்படின்னு சொல்லி தெரியுது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிறதான ஒரு உணர்வாக இருக்கலாம். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி உடைச்சிட்டு போக முடியாது. அதுக்கு நீங்கள் சரியாக யோசிச்சு சரியாக பிளான் செஞ்சு சில நேரம் நீங்கள் உதவி கோர வேண்டி வரும். அந்த யார்கிட்ட உதவி கேட்டால் இது சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி வரும். இல்லைன்னா ஒரு ஆளோட ஒரு நபரோட சேருவதற்கான முயற்சியாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க இப்படி பண்ணல, நான் எனக்கு அவளை பார்க்கணும், இல்லை அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போய் அவங்க வீட்டு முன்னாடி நிக்கிறது, இது வந்து உங்களை வந்து இன்னும் கீழே போடுவதற்கான நடவடிக்கையாக மாறுமே ஒழிய உங்களை சரியான பாதையில் ஒரு மேல் நோக்கிய பாதையில் நீங்க என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாதையில் கூட்டி செல்லாது. ஸோ இன்ஸ்டன்ட் முடிவு எடுக்கிற இடங்கள்ல இன்ஸ்டன்ட் முடிவு எடுக்கணும். யோசிச்சு பிளான் பண்ணி டைமை கொடுத்து எடுக்க வேண்டிய முடிவுகள் எடுக்க வேண்டிய இடங்கள்ல யோசிச்சு டைமை கொடுத்து எடுக்கணும். இதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக இதையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே உங்களது வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலாக மாறிவிடும். இப்ப கட் ஃபீலிங்ல இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கம்பஸ், ஒரு ஜிபிஎஸ் தான் இப்போ நம்ம லேட்டஸ்டா யூஸ் பண்ணது. கம்பஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? முந்தி வந்து நம்ம வச்சிருப்போம் தெரியுமா, அந்த திசை காட்டி, ஒரு சின்ன ஐட்டம், ஒரு முள் இருக்கும், அதாவது ஒரு திசையை காட்டுறதுக்கான ஒரு முள் இருக்கும். அதை வந்து நீங்க எந்த பக்கம் திருப்பினாலும் அது நோத்தை காட்டும், அது வந்து வடக்கு பக்கம் எது அப்படிங்கிறத சரியா காட்டும். அந்த மாதிரி தான் உங்களுடைய கட் ஃபீலிங். நீங்கள் சரியான பாதையை எப்போதெல்லாம் தவிர்த்து வேற பக்கம் திரும்புறீங்களோ அப்பெல்லாம் அது டிங் டிங் தப்பான வழியில போற, திரும்பவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அலர்ட்டை கொடுக்கும். அதுதான் கட் ஃபீலிங். அதாவது நம்மலாம் இப்ப எந்த ஒரு மிஷினுக்குமே, எந்த ஒரு லேப்டாப்பும் இப்பதான் ஏஐ அப்படின்லாம் கண்டுபிடிச்சி அதுவா யோசிச்சு அங்கிருந்து இங்கிருந்து டேட்டாவை எடுத்து யோசிச்சு உங்களுக்கு சரியானது கொடுக்குற மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஹியூமன் பிஹேவியரை பாருங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு பில்டின் கம்பஸ், ஒரு பில்டின் சட்னா, ஒரு பில்டின் ஜிபிஎஸ் ஒன்று அப்படியே உருவாகி கொண்டு வருகிறது. அதாவது பில்டின் சாஃப்ட்வேர் மாதிரி அது பில்டினா ஒர்க் பண்ணுது. உங்களுக்கு நீங்க ஹர்ட் ஆயிடக்கூடாது, நீங்கள் தவறான வழியில் போய்விடக்கூடாது என்பதற்காகவே அது உங்களுடைய பிறப்பு முதல் இருந்து அந்த டேட்டாவை கெதர் பண்ணி உங்களுக்காக வேலை செய்து வருகிறது. ஆனா நீங்க அதை வந்து டச் பண்ணி அதை அப்படியே போட்டு அமைக்கி, சரி இந்த ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை மீறி போய் பண்றீங்க பாருங்க, அதுதான் உங்களை பிழையான பாதையில், ஒரு அன்ஹெல்தியான பாதையில் உங்களை அப்படியே முடக்குது, அப்படியே உங்களை போட்டு அமுத்துது. இப்போ இது உங்களை திரும்ப அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி திரும்ப உங்களை குறித்து நீங்க பேடா ஃபீல் பண்றது,
இப்படியே இது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு கொஞ்சம் காலமா இப்படியே நீங்க ரிப்பீட்டா இது இப்படியே செய்துட்டு வரும் பொழுது இது ஒரு கட்டம் வந்து விடுகிறது. அந்த கட்டம் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் டிப்ரெஷனும், என்னதான் செய்ய, நான் இப்போ பழகிட்டேன், நான் இப்போ ஆட்டோ பைலட் மோட்ல, இதான் என்னுடைய வாழ்க்கை, வேற என்னதான் செய்ய அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியத்தன்மை எல்லாமே சேர்ந்து வந்து விடுகிறது. இப்படி இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. இதை யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல அப்படிங்கிறது தான் ரீசனே ஒழிய, இதை நீங்க யாரும் நினைச்சு பண்ணல, தெரிஞ்சு பண்ணல. இதெல்லாம் நீங்க நம்மளுக்கு வந்து இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு சின்னதுல இருந்தே இதெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி இப்படி உட்கார்ந்து இது ஒரு டாபிக்கா யாரும் சொல்லி கொடுக்கல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஈஸியா அந்த குழந்தை அவர்களிடம் வந்து ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுதே what do you think is the right thing to do, what do you want to do அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனேயே அந்த இடத்துலயே அந்த குழந்தை டிசிஷன் மேக்கிங் நேச்சுரலாக பழகுகிறது. இப்படிதான் முடிவெடுக்கிறது, யோசிக்குதான், இதை செஞ்சா இப்படி ஆகுமா, அதை செஞ்சா இப்படி ஆகுமா, ஓகே இப்போ வெளியில என்னை பார்க்க கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி என் குழந்தை வந்து என்னோட கேட்குமா இருந்தா, what do you think is the right thing to do, do you want to look outside, do you want to see the weather outside, what do you think is the right thing to do அப்படின்னு சொல்லி நான் கேட்பதன் மூலம் அது வெளியில் பார்த்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் a bit cold isn't it, so yeah we'll just stay inside அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அந்த குழந்தைக்கு டிசிஷன் மேக்கிங்கான பவரை கொடுக்கிறீர்கள். அந்த முடிவை குழந்தை பருவத்திலேயே அவர்களாவே அந்த முடிவை எடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள். அப்படி ஏற்படுத்தி கொடுக்கும்போது நேச்சுரலாகவே இயற்கையாகவே அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அந்த டிசிஷன் மேக்கிங் பவர், அந்த செல்ஃப் எஸ்டீம், அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல நிலைமையில் ஒரு ஹெல்தியான நபராக அவர்கள் வளர்கிறார்கள். ஆனால் எங்களுடைய நாடுகளில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை உங்களிடம் வந்து கேட்கும் பொழுது அதுக்கு பிடிச்ச விஷயத்தையோ இல்லாட்டி ஒரு பிடிக்காத விஷயத்தையோ கேட்கும் பொழுது, இதை பண்ணி இதை பண்ணாத, வாயை மூடு, இப்படி செய், அதை செஞ்சா உனக்கு அடிப்பேன், இதை செஞ்சா காது திருகுவேன் அப்படின்னு சொல்லி அவர்களை அடக்குவதன் மூலம் இந்த டிசிஷன் மேக்கிங், இந்த செல்ஃப் எஸ்டீம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தூண்டப்பட்டு அது அந்த குழந்தை வளர்ந்து உங்களை மாதிரியோ என்னைய மாதிரியோ ஒரு வயதை தொடும் பொழுது கொஞ்சம் சிக்கலான நிலைமையில் அது வந்து லைஃப்ல ஸ்டக் ஆகி நிற்கிது. மூன்றாவது விஷயத்துக்கு போவோம். மூன்றாவது விஷயம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லுவேன் என்னன்னா, இந்த டிசிஷனை வந்து நீங்க மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை உங்களுக்கு நீங்கள் முதலில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். என்னடா இது அப்படின்னா, ஏன்னா நிறைய தருணங்களில் நிறைய பேர் என்ன பண்றது அப்படின்னா, அந்த டிசிஷன் ஒன்று நீங்க மேக் பண்ணிடுவீங்க மனசுல, அதை வந்து நீங்க டவுட்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜில் இருக்கும் பொழுதே இப்படி பண்ணலாமா வேணாமா, பண்ணா சரியா வருமா தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரமே உங்களுக்கு நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள முன்பதாகவே பிறரிடம் போய் மற்றவர்களிடம் போய் டிஸ்கஸ் பண்ணி விடுவீர்கள். இப்போ என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய கண்ட்ரோலை நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்துடுறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் சரியா வராது, இப்படி பண்ணு, அப்படி அது கண்டிப்பா சரியா வரும், நீ இதை பண்ணு, கண்ணை மூடிட்டு பண்ணு, சரியா வரும். எதுவா இருந்தாலும் மற்றவர்களிடம் நீங்கள் இதை உங்களுடைய கண்ட்ரோலை நீங்கள் கையில் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த டிசிஷன் மேக்கிங் பவரை இழந்து விடுகிறீர்கள். நீங்கள் உங்க கையில இருந்தது உங்களுக்கு நீங்கள் சொல்லி அந்த டிசிஷனை நீங்க மேக் பண்ணாமல் மற்றவர்களிடம் போய் கொடுத்து விட்டதால் இப்ப வந்து அந்த டிசிஷன் மேக்கிங் பவரை இழந்து விடுகிறோம். அது நடக்க விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு இதை சொல்லி உறுதிப்படுத்தி கொண்டு, இல்லை எனக்கு இது வேண்டும், நான் இதை கண்டிப்பாக செய்தே தீருவேன், அப்படி இல்லைனா எனக்கு இது வேண்டாம், எனக்கு சிகரெட் இன்றிலிருந்து வேண்டாம், நீ கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டியும் சரி எனக்கு இது வேணாம், இன்னையிலிருந்து வேலை முடித்து விட்டு நான் போயிட்டு குடிச்சு கூத்தடிச்சு விட்டு வீட்டுக்கு போற இந்த பழக்கம் இன்றிலிருந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறீர்கள். சொல்லி அந்த முடிவை ஃபர்ஸ்டா நீங்க உங்களுக்கு கன்ஃபார்மா உறுதிப்படுத்தி கொள்கிறீர்கள். இதுதான் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது. இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதை நான் மூன்றாவதுல இருந்து நாலாவதுக்கு உடனடியாக ஸ்கிப் பண்றேன். ஏன்னா 3 நாளும் கிட்டத்தட்ட ஒன்றிணைந்து இருப்பதால் 3ஐயும் 4ஐயும் நான் கொஞ்சம் கவர் பண்ண பார்க்கிறேன். ஏன்னா நாலாவது விஷயம், இந்த மூன்றாவது விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால், நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு அதை சரியான முறைப்படி சொல்லுவது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பாணியில் அவங்களுடைய டோன்ல வந்து
எப்படி உகந்ததா நீங்கள் சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அந்த முறையில் கன்வின்ஸ் செய்து நீங்கள் அதற்கான ஓனர்ஷிப்பை ஏற்றுக்கொள்வது தான் 4வது விஷயம். அதாவது ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஓனர்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கொஞ்சம் கண்ட்ரவர்சரியா இருக்கும். ஏன்னா சின்னதுல இருந்து எப்படி பழகிருக்கும் அப்படின்னா, அவங்களுக்காக நான் இதை பண்ணேன், இவங்களுக்காக இதை பண்ணேன், அம்மா அப்பாவுக்காக இதை பண்ணேன், அவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் பண்ணேன், அவன் கூப்பிட்டான் அதனால நான் போனேன், ஐயோ இப்ப எப்படி இல்லைன்னு சொல்றது, ஐயோ இவ்வளவு செலவு பண்ணிட்டேன், இப்ப எப்படி நான் பின்வாங்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் விஷயங்களை நாங்கள் சாட்டி விட்டு இன்டர்னல் நாங்கள் அந்த முடிவை நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான ஓனர்ஷிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த 3வதும் 4வதும் ஒன்றாக அப்படியே பிளெண்ட் ஆகி இருக்கு அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களை ஹேண்டில் பண்ணுவதும் உங்களுக்கு அந்த முடிவை நீங்கள் எடுப்பதினால் வரும் எந்த கன்சிக்வன்ஸா இருந்தாலும், நோ திஸ் வாஸ் மை டிசிஷன், இது என்னுடைய முடிவாக இருந்தது, இதற்கான கன்சிக்வன்சஸ் எதுவாக இருந்தாலும் ஆமாம் நான் இந்த இடத்துல நான் இப்படித்தான் முடிவு பண்ணேன், அதனாலதான் இது நடக்குது, அதை நான் இப்படி ஹேண்டில் பண்ணி கொள்ளுவேன் என்ற அந்த கரேஜ், அந்த தைரியம் உங்களுக்குள் நீங்கள் பில்ட் பண்ணி கொள்ள வேண்டும். அது உடனே பில்ட் ஆகாது. இப்ப இவ்வளவு நாள் நாங்க வாழ்ந்த ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, இதுல இருந்து இப்ப நான் இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க, அதை பார்த்துட்டேன் அப்படிங்கறனால இன்னைக்கு உடனே நாளையில இருந்து எனக்கு கரேஜ் இங்க இருந்து அங்க போயிருச்சு, டிசிஷன் மேக்கிங் இங்க இருந்து உடனே அப்படி உடனடியாக எதுவும் நடக்க போவது கிடையாது. சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பியுங்கள். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பழைய பாஸ்ட், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பின்னாடி நோக்கி பாத்தீங்கன்னா எல்லா முடிவுகளுமே நீங்கள் எடுத்ததுதான். தெரிந்தோ தெரியாமலோ நீங்க இன்னைக்கு இப்ப சாட்டி பேசலாம், அவங்களுக்காக செஞ்ச உண்மை, நான் பொய்ன்னு சொல்லல, அவங்களுக்காக செஞ்சேன், இவங்களுக்காக செஞ்சேன், அந்த நிலைமை அப்படி இருந்ததனால் நான் இவ்வாறு செய்தேன் என்பது எல்லாம் சரி. ஆனால் முடிவினில் அந்த முடிவு உங்களுடையதாகத்தான் இருந்தது. எக்ஸ்டர்னல் விஷயங்களும் எக்ஸ்டர்னல் நபர்களும் அதற்கு ஒரு ட்ரிகராக செயல்பட்டார்கள். ஆனால் முடிவு உங்களுடையதாகத்தான் இருந்தது. அந்த வேலைக்கு அப்ளை செய்தது நீங்கள், அந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்தது நீங்கள், அந்த கோர்ஸில் இருந்து வேணாம் அப்படின்னு பாதியில நின்றுகிட்டது நீங்க, அந்த நபரை தேர்ந்தெடுத்த நபர் வேணாம் அப்படின்னு சொல்லி விடுபட்டது நீங்கள், ஒரு வாழ்க்கையில இன்னொரு கட்டத்துக்கு நான் அதை போயாகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணினது நீங்கள். இவ்வாறு நான் சொல்லிக்கிட்டே போகலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் முடிவு எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். நான் எவ்வாறு உடுத்த வேண்டும், எந்த சப்பாத்தை இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போட வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த எடுக்கும் முடிவுகளை மற்றவர்களை சாட்டாமல் உங்களது ஓனர்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஓனர்ஷிப்பை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கரேஜ் அப்படிங்கிற விஷயம் நேச்சுரலாக இயற்கையாகவே கூடிக்கொண்டு வரும். அதாவது உங்களது வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எதிர்பார்த்து, இதை விட எனக்கு இன்னொரு கட்டம் எனக்கு முன்னேற வேண்டும், நான் இது ஸ்டக்கா ஃபீல் பண்றேன், இது பேடா ஃபீல் பண்றேன், நான் டிப்ரெஸ்டா இருக்கேன், இது என்னமோ ஒன்று குறையுது, எனக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் உடனடியாக இப்ப இன்ஸ்டன்டா செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதை ஒத்துக்கணும். என்னத்தை ஒத்துக்கணும், நான் இப்படி தான் இருக்கேன், பேடாக முடிவு பண்ணியிருக்கேன், சில தவறுகள் செய்திருக்கிறேன், தவறான பாதையில் தவறான முடிவுகளை எனது வாழ்க்கையில் நான் எடுத்திருக்கிறேன், அதனால் நான் தவறான ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிறேன். ஏன் நான் பேடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, என் கட் ஃபீலிங்கை நான் எதிர்த்து நான் சொல்ல என்னுடைய கட், என்னுடைய பச்சி எனக்கு சொல்கிறதை கேட்காமல் நான் தவறுகளை செய்து கொண்டே போவதனால்தான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுகிறேன் என்பதை உங்களுக்கு நீங்களே ஓனர்ஷிப்பை எடுத்துக்கொண்டு ஒத்துக்கொண்டு இன்றிலிருந்து சின்னதாக ஆரம்பியுங்கள். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கனவு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதாவது நான் ஒரு கார், ஒரு வீடு, ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும், எனக்கு ஒரு கனவு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்படி இருக்குமாய் இருந்தால் நான் அவ்வாறு இருப்பவர்கள் எப்படி முடிவெடுக்கிறார்கள், என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் அவர்கள் பயணிக்கிறார்கள், என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்து அந்த விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும். எனது உடல், எனது உடம்பு இப்படி இருக்கணும், 6 பேக்ஸோ 8 பேக்ஸோ அதெல்லாம் இல்லாட்டி இல்லை, நான் இவ்வளோ இந்த ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் என்றால், நீங்கள் அப்படி இப்போ யார் எப்படி இருக்காங்களோ அவங்க என்ன லைஃப் ஸ்டைலில் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த பாதையில் பயணம் செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமடைய வேண்டும். உங்களது பச்சி என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் பேசிக்கலி. ஸோ அதை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பாதையில் மற்ற ரிசர்ச் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, தேட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கான பாதை அப்படியே உங்களுக்கே தெரியாமல் அப்படியே இலகுவாக அப்படியே அமைஞ்சிக்கிட்டு வரும். ஸோ வீடியோவை நிறைவுக்கு கொண்டு வர போகிறேன்.
சின்னதாக சமரைஸ் பண்ணிடுறேன். உங்களுடைய கட் ஃபீலிங்கை இக்னோர் பண்ணாமல் அதை நம்புவது எப்படி என்பதை பாருங்கள். அந்த கட் ஃபீலிங் சொல்கிறபடி அது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறீங்களா இல்லைன்னா டைம் கொடுத்து பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஒவ்வொரு சினாரியோவுக்கு ஏற்ற மாதிரி யோசித்து சரியாக பண்ணுங்கள். 2 விஷயம் கவர் பண்ணியாச்சு. 3ஆவதும் 4ஆவதும் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எடுத்த முடிவில் நீங்கள் உறுதியாக உங்களுக்கு நீங்கள் அதை முதல் சொல்லிக்கொண்டு அதை 100% 100% அதற்கு நீங்கள் முதலில் கன்வின்ஸ் ஆகிக்கொண்டு அதற்கு பிறகு உங்களுக்கு வெளியில் இருப்பவர்களிடம் அதை எடுத்து செல்லுங்கள். எடுத்து செல்லும் பொழுது அதை கன்வின்சிங் ஸ்டேட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இதை தான் பண்ண போகிறேன். அதை எப்படி எவ்வாறு மற்றவர்களிடம் சொல்லி அவர்களை உங்களது முடிவு பக்கம் திருப்புவது என்ற நோக்கத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நிச்சயம் உங்களது வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். உங்களது கரேஜ், செல்ஃப் எஸ்டீம், உங்களது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் அப்படியே கிராஜுவலி மேலே இன்க்ரீஸ் ஆவதை நீங்கள் காண்பீர்கள். ஓவர் நைட்ல நடக்காது எதுவுமே. இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்க, நாளைக்கு நான் வேலையை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அப்படி இல்லாமல் நான் சொன்னதை மனதில் கொண்டு ஒவ்வொரு டிசிஷன்ஸையும் சரியாக மேக் பண்ணுங்கள். ஈஸி. உங்களுக்கு நீங்கள் சிக்னல் கொடுக்குது, உங்களுடைய பச்சை உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது. நீங்கள் ஸ்டக்காக, பேடாக, டிப்ரெஸ்டாக, ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் தவறான பாதை பக்கம் போகிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ அதுலேருந்து மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களது பொறுப்பு. ஒரு போனஸ் டிப் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, உதாரணத்துக்கு ஒரு பார்ட்டிக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு நீங்கள் போகலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ண முடியல அப்படின்னு வைங்களேன். அப்படியே உங்களை அந்த பார்ட்டிக்கு போய் நீங்கள் அங்கே எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணுங்க. அந்த இமேஜின் பண்ணும்போது, கற்பனை செய்யும் பொழுது அப்படியே ஆஃபுல்லா ஐயோ அங்கே போய் இப்படி நிற்கணுமா, அப்படி இருக்கணுமா, இது செய்யணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணாலே தட்ஸ் நாட் ஃபார் யூ. அது உங்களுக்கானது இல்லை. ஈஸி. போகாதீங்க, நின்றுங்க, தேவையே இல்லை. அங்கே போய் என்ன நடக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அது உங்களுக்கு உங்களோட கட் ஃபீலிங் சொல்லிடும், ஐயோ வேணாம் போகாதன்னு சொல்லிடும். அவ்வளோதான், போகாதீங்க. அதே நேரத்தில் இன்னொரு இடம் போகிறதுக்கு, இந்த ஜாப் இன்டர்வியூக்கு நான் அப்ளை பண்ணுமா, இது இன்டர்வியூ சிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சு பாருங்கள். உங்களை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். கிடைச்ச மாதிரி, கிடைச்சிட்டா எவ்வளவு சேலரி, அதுக்கப்புறம் நீங்கள் பழகும் நபர்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இதை யோசிச்சு பாருங்கள். ஓ நல்லா இருக்கே, நல்லா இருக்கு. உங்களோட நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணும்போதே, கற்பனை பண்ணும்பொழுதே உங்களுக்கு எனர்ஜி அப்படி நல்லா குட் வைபாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னாலே யூ ஹாவ் டு கோ இன் தட் டிரெக்ஷன். அந்த பாதையில் பயணம் செய்யுங்கள். அவ்வளோதான். இதை மாற்றி பண்ணாதீங்க. இந்த கட் ஃபீலிங்கை அது வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இல்லை பரவாயில்ல போய் தானே ஆகணும், போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் வற்புறுத்தி கொண்டு அதுக்கு போயிட்டு இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்துக்கு அதுக்கு என்னத்தை போய்கிட்டு இப்போ தான் நல்லா தான் இருக்கமே அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொண்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களது வாழ்க்கை எங்கேயும் போகாது. சுற்றி ஒரே இடத்த தான் சுற்றி வந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ எப்படி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு கிளிக் பண்ணீங்களோ, அது எப்படி சரியான டிசிஷன் எடுத்தீங்களோ, அதே போல் வாழ்க்கையில் ஒவ்வொரு டிசிஷனையும் சரியாக எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு சாதாரண நபர் இல்லை. இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் உங்களை பற்றி தெரியும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஓவர் திங்கிங் பர்சன். நீங்கள் எதையுமே நிறைய யோசித்து செய்யக்கூடிய ஒரு நபர். ரொம்ப சென்சிட்டிவான நபராக கூட இருக்கலாம். மற்றவர்களை பற்றி ரொம்ப கவலைப்படுற ஒரு கன்சர்னிங் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். நீ ஒரு நல்ல பர்சன். பேசிக்கலி நீங்கள் எல்லார மாதிரியும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவையோ பாட்டையோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு கடந்திருக்க கூடும். கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது ஒரு லாங் வீடியோ அப்படின்னு. ஆனால் நீங்கள் இதை பார்க்கறதுக்கு சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே யூ ஆர் அ பிட் ஸ்பெஷல். நீ ஒரு ஸ்பெஷலான பர்சன். ஏன்னா எல்லார மாதிரியும் இல்லை. இது எல்லாரையும் ரீச் பண்ண போகிறதும் கிடையாது இந்த வீடியோ. ஸோ அப்படி ரீச் பண்ணும் நபர்களில் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இதை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஆர் அ ஸ்பெஷல் பர்சன் ஆல்ரெடி. நான் உங்களுக்கு உதவுவதில் எனக்கு சந்தோஷமே ஒழிய எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேர் பண்ணும் நபர்களிடம் இதை ஷேர் பண்ணுங்க. எனக்கு வேணும் நீங்கள் ஒரு நல்ல நபர், உங்களை சுற்றி இருப்பவர்களும் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற ஒரு நபர். நானும் அப்படிப்பட்ட ஒரு நபர். நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணத்தில் இதை செய்கிறேன். நீங்களும் இதை ஈஸியாக செய்யக்கூடியது என்னன்னா ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் நீங்கள் கேர் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் உங்களோட சேர்ந்து உங்களுடைய அந்த பயணத்தில் ஒரு முன்னேற்றத்திற்கான பாதையில் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்படி யாராவது ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்க்குற ஒரு நபராக இருந்தால் அந்த நபருக்கு நீங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க உங்களை உண்மையிலே கேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கிடையாது. இது உங்களது வாழ்க்கையை
மாற்றக்கூடியதான முடிவுகளை நாளையிலிருந்து நீங்கள் எப்படி சரியான முடிவுகளை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோ. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்னுடைய வாழ்த்துக்கள். நாளையிலிருந்து சரியான பாதையில் சரியான முடிவுகளை எடுத்து சரியான முறைப்படி வாழ்வதற்காக நீங்கள் எடுக்கும் எல்லா முடிவுகளும் சக்ஸஸை நோக்கி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விஷ். அதே போல் நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சரியான முடிவுகளை சரியான நேரங்களில் சரியாக பகுத்தறிந்து நீங்கள் பயணித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. தேங்க்யூ.